இன்றைக்கி நம்ம 2 ரெசிபி செய்ய போகிறோம். ஒன்று சிக்கன் பிரியாணி, இன்னொன்று சிக்கன் 65. ஓகே. ஸோ ரெண்டுக்கும் தனித்தனியாக கட் பண்ணி வாங்கிட்டு வந்தாச்சு. இது சிக்கன் 65க்கு, இது சிக்கன் பிரியாணிக்கு. ஃபர்ஸ்ட் சிக்கன் பிரியாணிக்கு கொஞ்சம் நேரம் மேக்னேட்டாக ஏதோ ஒன்று ஊற வச்சுருவோம். ஸோ அது ஃபர்ஸ்ட் கொஞ்சமாக தயிர் ஊற்றிக்கலாம். நீங்கள் சிபிஎஸ்சி தானே? சிபிஎஸ்சியில் சோத்துக்கு எப்படி இது பண்ணுவாங்கன்னு சொல்லி தர மாட்டாங்க. எனக்கு சொல்லுவீங்களா ப்ரொனன்சியேஷன் எப்படி வரணும் அப்படின்னு சொல்லி, அதனால கேட்டேன். கொஞ்சமாக தயிர், அப்புறம் எல்லா யூடியூப் சேனல்லையும் சொல்கிற மாதிரி தேவையான அளவு உப்பு. நீங்கள் இதை மேக்னேட் பண்ணாமல் டேரெக்டாக குக்கரில் வச்சு பண்ணும்போது பண்ணலாம். பட் எங்களுக்கு என்னவோ சிக்கன் பிரியாணி இருக்கிற பீஸ் கொஞ்சம் டேஸ்ட் இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டே கொஞ்சம் ஊற வச்சு போட்டுருவோம். உங்களுக்கு வேணும்னா அந்த வெங்காயம் தக்காளியில் தாளிச்சு விட்டதுக்கப்புறம் கூட நீங்கள் அதை கொட்டிக்கலாம். கொஞ்சமாக சக்தி சிக்கன் மசாலா தூள் கொஞ்சம், இப்பொழுதுக்கு வீட்டில் அரைச்ச மசாலாலாம் நாங்கள் எதுவும் யூஸ் பண்ணுறதில்ல. எல்லாமே கடை மசாலா தான் யூஸ் பண்ணுறோம். இதுக்கு அதுவே ஓகேவாக இருக்குது. நீங்கள் வீட்டில் அரைக்கிற அந்த மிளகாத்தூள் இருக்குன்னா நீங்கள் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த சிக்கன் மசாலா பதிலாக அதை கூட ஆட் பண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப நேரம் ஊறணும்னுலாம் அவசியம் இல்லை. நீங்கள் இப்படி இந்த வெங்காய தக்காளியெல்லாம் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை ஊற வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஓகே தான். ஃப்ரிட்ஜில் வைக்கணும் அந்த மாதிரியும் எதுவும் தேவையில்லை. நார்மலான ரூம் டெம்பரேச்சரில் இருந்தாலே போதுமா? இது பேக்கிங்க ரூம் டெம்பரேச்சர் ஜென்ரலாக இப்போ ரூமில் இருந்தாலே போதுமா அப்படின்னு கேட்குறேன். ஸோ இப்போ மேக்னேட் பண்ணி வச்சாச்சு. இது ஒரு சைடில் வச்சுடுவோம். அது பாட்டு ஊறிட்டு இருக்கட்டும். அடுத்தது சிக்கன் 65க்கு மசாலா தடவி வச்சிடலாம். இதுக்கும் அதே தான், சக்தி சிக்கன் 65 அந்த மசாலா, நோ கொலாபரேஷன், சொந்த காசு. இது நாங்கள் வேறு எதுவுமே போட மாட்டோம். இது கொஞ்சோண்டு மைதா மாவு மட்டும் பிடிக்கிறதுக்கு, அவ்வளோதான். கை அலற போகுதுன்னு நினைக்கிறேன். உள்ள மைதா மாவு இருக்கும் போது நேற்று டிமார்ட் பர்ச்சேஸ் போனோம். சிசர் நீங்கள் கடை பொடி யூஸ் பண்ணுறீங்கன்னா உப்பு மட்டும் கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க, ஏன்னா அதுலேயும் உப்பு இருக்கும். ஃபஸ்ட்டு போட்டுட்டு ஒரு பீஸ் பொரிச்சு பார்த்து சாப்பிட்டுட்டு உங்களுக்கு உப்பு கரெக்டாக இருந்தால் அப்படியே விட்டுருங்க. இல்லைன்னா மட்டும் லைட்டாக போட்டுக்கோங்க. எங்களுக்கு கொஞ்சம் பத்தாவது மாதிரி இருக்கும். ஸோ நான் எப்போவுமே போட்டுப்பேன். இன்கேஸ் ஃபஸ்ட்டு பீஸ்லேயே உப்பு ஜாஸ்தியாக இருந்தால் அப்போ அது போக பேக்கெட் மேலே தான் தப்பு. இல்லை, அப்படி இருந்தால் அதை என்ன பண்ணுறது? உப்பு ஜாஸ்தியாக போயிடுச்சுன்னா அதை எதாவது ரெடி பண்ண முடியுமா? வேறு பிராண்ட் மாற்றிக்கோங்க. அப்போ அந்த சில்லி வேஸ்ட்டா? ஃபஸ்ட்டே உப்பே போடாமல் பொரிச்சு பார்த்து உப்பு ஜாஸ்தியாக இருக்கா? என்ன சொல்கிறீங்க புரியல. இப்போது நீங்கள் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்கிறீங்களே. ஃபஸ்ட்டு அவங்க தெரியாமல் போட்டாங்க, உப்பு ஜாஸ்தியாக ஆகிடுச்சு. அப்போ என்ன பண்ணுறது? குடுகுடுன்னு கடைக்கு ஓடி போய் இன்னொரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்துகிட்டு வந்து அது கூட போட்டு மிக்ஸ் பண்ணி பொரிச்சிக்க வேண்டியதான். வேறு வழி இல்லை. இது என்ன குழம்பா? உருளைக்கிழங்கு அரைச்சி போட்டால் இதாக இருக்குது. மேபி எக்ஸ்பீரியன்ஸ்டு செஃப்ஸ்க்கு ஏதாவது தெரியுமா இருக்கும். அப்கமிங் இப்போ தான். இல்லை உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்ன பண்ணலான்னு. நான் இன்னும் அந்த மாதிரி எதுவும் ஆகலை. அதுக்கு ஏதாவது வழி தெரிஞ்சாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எப்படிங்க இந்த சென்னை கிளைமேட்டில் இருக்கீங்க? கேக்குது. இதை வேணால் நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே தள்ளிடலாம். ஸோ பிரியாணி நான் இன்றைக்கி குக்கர் பிரியாணி தான் செய்ய போகிறேன். அது விசில் இறங்குறதுக்குள்ளே இந்த சில்லியை பொரிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். சிக்கன் 65க்கும் மசாலா தடவியாச்சு. இதை அப்படியே ஒரு பொடி போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே தள்ளிடலாம். கை கழுவிட்டு வந்துடுறேன். அடுத்தது ரைத்தாவுக்கு ஃபஸ்ட்டு மேக்ஸிமம் பிரியாணியை பொறுத்த அளவுக்கு நமக்கு ப்ரீ ப்ரிப்ரேஷன் தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். இந்த வெங்காய தக்காளி அரியறது, இந்த சிக்கனை ஊற வைக்கிறது, இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம குக்கரை தூக்கி மேலே வச்சுட்டோம் அப்படின்னா அவ்வளோதான். டக்குன்னு எல்லாமே ஆகிடும். ரெஃப்ரெஷ்மெண்ட். அடுத்தது எப்பவுமே ரைத்தாவை பொறுத்த அளவுக்கு எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, ஆனியன் கட் பண்ணிவிட்டு
அப்படியே தயிர் உள்ள ஊற்றி மிக்ஸ் பண்ணிடுவாங்க. நான் எப்போவுமே அப்படி பண்ண மாட்டேன். ஃபர்ஸ்ட் ஆனியன் கட் பண்ணிவிட்டு உப்பு போட்டு அது நல்லா கலக்கி அப்படியே வச்சுடுவேன். அது என்ன ஆகும்னா அந்த ஆனியனில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடும். அப்போ நம்ம அந்த தண்ணியை பொழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம தயிர் ஊற்றும் போது கொஞ்சம் திக்காக இருக்கும். பிரியாணியோடு சேர்த்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நம்ம அடுத்த பண்ண போகிறோம். நான் ஃபஸ்ட்டு ரைத்தாக்கான வெங்காயம் மட்டும் ஒரு 4 வெங்காயம் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் அதை அரைஞ்சிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேணும். நாங்களே இஞ்சி வாங்குறியான்னு கேட்டேன். அது வாங்கிட்டு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் பேக்கெட் வாங்கிட்டு வரலாம். பிரியாணிக்கு போட்டதான் நல்லாயிருக்கும். அங்கே என்னென்ன பேசுனேன்? குடுகுடுன்னு ஒரு போய் வாங்கிட்டு வாங்க. இல்லை என்னென்ன பேசுனேன்? போங்க வாஷ் பண்ணிட்டு வந்தாங்க. சாப் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கிட்ட உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். 4 more ஆனியன்ஸ் பிரியாணிக்கு. நாங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்தே டிமார்ட்டில் வாங்குகிற அரிசி தான் யூஸ் பண்ணுறோம். லூஸில் அந்த பாஸ்மதி ரைஸ் போட்டு வச்சுருப்பாங்க இல்லையா, அதுதான் யூஸ் பண்ணுவோம். இந்த டம்ளர் தான் நான் வைக்கிற டம்ளர். 5 டம்ளர் போடுறேன். இது ஃபர்ஸ்டே கழிஞ்சிட்டு ஊற வச்சுக்கலாம். பாஸ்மதி ரைஸை எப்பவுமே வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் ஊற வைங்க. அடுத்தது நீங்கள் யூஸ் பண்ணுற ஆனியனோட half the amount டொமேட்டோ யூஸ் பண்ணிக்கோங்க. நான் பிரியாணி செய்ய ஸ்டார்டிங்லேருந்தே 2 ஆயிலும் மிக்ஸ் பண்ணி தான் போடுவேன். ரீஃபண்ட் ஆயிலும் கிரவுண்ட் ஆயில் கடலெண்ணையும் 2 மிக்ஸ் பண்ணி தான் போடுவேன். ஸோ இப்போவும் அதே மாதிரி தான். எப்பவுமே பிரியாணி செய்யும்போது கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக ஊற்றிக்கோங்க, நல்ல டேஸ்ட் கொடுக்கும். நான் யூஸ் பண்ணுறது மிஸ்டர் கோல்ட் அந்த ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். கடலை சூடாகட்டும். என்ன சூடனையும் நம்ம செய்ய போகிறது பிரியாணி. ஆனால் அந்த பட்டை கிராம்பு வாங்க மறந்துட்டேன். ஸோ ஆல்ரெடி எங்கிட்ட இருக்கிறத வச்சு யூஸ் பண்ணுறேன். ஒரு பிரியாணி இலை, ஒரு பட்டை போட்டுடலாம். ஸோ இப்போ இதெல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போது இந்த 3 பச்சை மிளகா போடலாம். இது கொஞ்சம் தக்காளி போட்டுக்கலாம். நல்லா வணங்கணும். அப்படியே நம்ம ரைத்தாவுக்கு ஆனியன் போட்டு உப்பு போட்டு கலக்கி வச்சுருந்தோம்ல, அதுலேருந்து இங்கே தண்ணி பாருங்க தெரியுது. அந்த தண்ணி அந்த வெங்காயத்துலேருந்து அந்த தண்ணி இவ்வளோ. ஸோ இப்போ இதை நம்ம ஊற்றிட்டு இப்போ நம்ம தயிர் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது தயிர் கொஞ்சம் திக்காக இருக்கும், ரைத்தா திக்காக இருக்கும். இப்போது இந்த டைமில் இப்படி ஒரு 70 to 80% வெந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம்.
கலக்கிடலாம். நல்லா வெந்துச்சு பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது தக்காளி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி சீக்கிரம் மசியும். தைக்கிறது ரொம்ப மசியணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக சாஃப்ட் ஆச்சுன்னா போதும். இப்போது நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா சிக்கன், தயிர், உப்பு, சிக்கன் மசாலா தூள் போட்டு ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதை இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணும்போது ஜென்டலாக மிக்ஸ் பண்ணுங்கள். போட்டு பண்ணாதீங்க. அப்படியே இப்போ இதில் சிக்கன் பிரியாணி மசாலா தூள் இருக்கும் இல்லையா, நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம். பாஸ்மதி ரைஸ் பொறுத்த அளவுக்கு நான் 1 டம்ளர் ரைஸ்க்கு 1.5 டம்ளர் தண்ணி வைப்பேன். இப்போ நம்ம 5 டம்ளர் அழுகில் வேர்வை. ஸோ இப்போ வந்துட்டு 5 டம்ளர் ரைஸ் எடுத்துருக்கோம். ஸோ 5ங்கும் போது 7.5 டம்ளர் தண்ணி வருது. நாங்கள் ஒரு சொம்போட தண்ணி வந்துட்டு 4 டம்ளர். இப்போ அதனால் இதில் கொஞ்சம் தண்ணி இருக்குது. ஸோ நம்ம 1.5 சொம்பு ஊற்றினா கரெக்டாக இருக்கும். என்னோடய அளவு சொம்பு இதுதான். நான் இதில் வந்துட்டு 1.5 சொம்பு தண்ணி ஊற்றுறேன். இப்போ இதில் 1/2 சொம்பு தண்ணி. தடம். இது வந்துட்டு தண்ணி நல்லா கொதிக்கணும். நல்லா சல கொதிக்கும்பாங்கள்ல, அந்த மாதிரி கொதிக்கணும். நீங்கள் இப்போவே ரைஸ் உள்ளே போட்டிங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ரைஸ் ஊற வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் இதில் போடும்போது இன்னும் ஊறும் ரைஸ். சைடில் கொதிக்குது, இன்னும் நல்லா கொதிக்கணும். இப்போ இதுக்கு கரெக்டாக இருக்குது. நம்ம அரிசி போடும்போது கொஞ்சம் பத்தாது. ஸோ அதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட போட்டுக்கிறேன். இந்த டைமில் கொட்டிக்கலாம். இப்போ சில்லி போட்டு எடுத்துடலாம். சில்லி இப்போ அளவாக 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு போட்டு தான் போடுவோம். பிரியாணி 3 விசில். நார்மலாக நம்ம ரைஸ் வைக்கிற மாதிரியே தான் 3 விசில். ரெண்டாவது விசில் வந்துச்சா, இப்போ ஹை ஃப்ளேமில் மாற்றி 3வது விசில். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. விசில் வந்துச்சு, ஆஃப் பண்ணிடலாம். தயிர் ஊற்றி வச்சு இதை மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இது பார்த்தாலே தெரியும் நல்லா. இதுதான் இப்போ நம்ம அது வெங்காயத்தில் உப்பு மிக்ஸ் பண்ணி தானே போட்டிருப்போம், அது தண்ணியிலே போயிருப்போம். ஸோ இப்போது இந்த ரைத்தாக்கான தயிர் உப்பு போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் ஆஃப் சால்ட். ஓகே, 3, 2, 1. ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம்.
இன்னும் கொஞ்சம் கிரைன்ஸ் லென்த்தாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் வந்துருக்கு. இப்போ பாருங்க எதுவுமே உடையில, அப்படியே லென்த்தாக இருக்குது. அடி பிடிச்சதுமே பெருசாக பிடிக்கல, ஓகே தான். பிரியாணியில் இந்த அடி பிடிக்காம கூட இருக்காது. ஓகே, ஸோ எப்படியோ வேத்து போத்து இன்றைக்கி நம்மளோட சண்டே லஞ்ச் செஞ்சாச்சு. ஸோ வாங்க என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். சுட சுட சிக்கன் பிரியாணி, அவிச்ச முட்டை 2 பேர்த்துக்கு, சிக்கன் 65, ரைத்தா.